வணக்கம் கைஸ். லாங் ஃபார்மேட் வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த ரன் பண்ண ஆரம்பித்த ஜர்னி பற்றி ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து மேரத்தான் ரன்னர்லாம் இல்லை, ப்ளஸ் நான் அத்லெட்டும் இல்லை. ஆனால் எனக்கு ரன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தோணும் போது ரன் பண்ணிகிட்ருப்பேன். ஸ்கூல்லேருந்துமே நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்ததே இல்லை. அப்புறம் எப்படி இந்த ரன்னிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு தெரில. முதல்ல வந்து அந்த ரன்னிங்னு இல்லை, ஜென்ரலாகவே இந்த ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து என்னோடய சைக்கிள், அதாவது என் வண்டி. அந்த சைக்கிள் வாங்கின புதுசில் அப்போது வந்து நான் கொஞ்சம் ரொம்ப லோவாக இருந்தேன். லோன்றதை தாண்டி மென்டலி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஏதாவது பண்ணலான்னு தோணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்த டைம் அது. ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துச்சு. என்னோடய சைக்கிளுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுற டைமு. அப்போது புதுசு இல்லை, கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. காலைல 8 மணிக்கெல்லாம் போயிட்டேன் ஷோரூம் கிட்டே. அங்கே போனால் அங்கே சர்வீஸ் அட்வைஸரும் ஒரு 8:30க்கு வந்துட்டார். வந்துட்டு ஜாப் கார்டெலாம் போட்டு கொடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு வந்துருப்பா, வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். நான் சரி 12 மணின்னா எங்கள் ஊருக்கு வந்து போகிறதுக்கே டைம் ஆகிடும், கரெக்டாக டைமுக்கு பஸ்ஸும் இருக்காது. சரி மறுபடியும் யார் ஊருக்கு வந்து போகிறதுன்னு அங்கேயே எங்கேயாவது டீ கடையில் உட்காந்து ஒரு டீ வாங்கிட்டு சாயந்தரம் வரையும் உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளும் உட்காந்துடலான்னு நினச்சேன். அப்போ தான் சடனாக ஞாபகம் வந்துச்சு, பக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குல்ல, சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு. நான் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு. அதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி நான் ஸ்டேடியம்க்கெல்லாம் போயிருக்கேன். பட் அன்றைக்கி போனது வந்து கொஞ்சம் என்னன்னு தெரியல, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த வைபே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ரன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டார்டிங் ஸ்பார்க் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் வந்து பெங்களூர் கிளம்பி போயிட்டேன். பெங்களூர் தான் என்னுடைய ஒர்க்கு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த ஸ்பார்க் வந்துடுச்சுல, ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், போன உடனே ஒரு ஷூ ஆர்டர் போட்டேன். அப்போ எனக்கு அந்த ஷூ பற்றி தெரியாது. ஜென்ரலாக ரன்னிங் ஷூன்னு போட்டு ஏதோ ஒரு ஏசியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு 400 300 இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அடுத்த நாளே வந்து 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு அங்கே பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. பட் பார்க்கில் ரன் பண்ணல, அதுக்கு பக்கத்தில் ரோட்டில் தான் ரன் பண்ணலான்னு நினச்சி ஒரு வார்மப்பெல்லாம் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 600 இல்லை 700 மீட்டர் ஓடியிருப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாக ரன்னே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதே சோகத்தில் பிஜிக்காரன், அந்த பிஜியில் உட்காந்து என்னடா 1 கிலோமீட்டர் கூட ரன் பண்ண முடியலன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். கண்ணிலலாம் தண்ணி வந்துடுச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹெல்த் மேலே ஒரு கான்சியஸ் வருது. ஸோ நம்ம ஹெல்த்து வந்து இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக வச்சுருக்கோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரன் பண்ணல, நான் விட்டுட்டேன். ஒரு 1 வீக்கு ஒரு 1 கிலோமீட்டராவது ரவுண்டாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருந்திருப்பேன். பட் அதுவுமே என்னால் பண்ண முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளோ 6 நாளோ லீவ் கிடைச்சிது. அப்போ வந்து மறுபடியும் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த 5 நாள் 6 நாள் லீவில் தான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து ஸ்டேடியம் போவேன். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், அங்கே வரையும் போவேன் காலையில். அங்கே தான் எல்லாமே சேஞ்ச் ஆனது. அப்போது இந்த ஸ்ட்ராவா கிவாலாம் எதுவுமே கிடையாது. அந்த ட்ராக்கு வச்சு தான் நான் மெஷர் பண்ணுவேன் எவ்வளோ தூரம் ஓடிருக்கும் அப்படின்னு. அந்த 400 மீட்டர் ட்ராக் இருக்கும், அதை வச்சு தான் எவ்வளோ தூரம் ஓடிருக்குன்னே தெரியும். அந்த 6 நாளில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோமீட்டர் வரையும் ஓட ஆரம்பித்தேன். அப்போ இந்த பேஸ் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தேன். 2 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஓடுவேன். அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அந்த 6 நாள் முடிஞ்சு மறுபடியும் பெங்களூர் போயிட்டேன். இப்போ ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. இந்த 2 கிலோமீட்டர் ஓடினதால், 2.5 கிலோமீட்டர் ஓடினதால் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. அதனால் அங்கே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில். அங்கே மேக்ஸிமம் வந்து 3 கிலோமீட்டர் வரையும் ரன் பண்ண ஆரம்பித்தேன். 3 கிலோமீட்டர் வரையும் போச்சு. பெயின்லாம் இருக்கும், பட் ஆனால் 3 கிலோமீட்டர் வரையும் ரன் பண்ணுவேன். பட் ஒரு 1.5 மாதம் கழித்து அந்த ரன்னிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எதுக்கு ஸ்டாப் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு 6-7 மாதம் ரன் பண்ணவே இல்லை. அப்படியே ரன்னிங் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த ப்ராசஸ் அப்படியே. இப்போ ரீசெண்டாக வந்து நவம்பர் அந்த டைமில் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல, நானே வாங்கிட்டு வந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அகெயின் ரன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த வாட்டி கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ தான் இந்த ஸ்ட்ராவா ஆப்பில் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன், அது எவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படின்னு. இப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தால அது அப்படியே 4 கிலோமீட்டர் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த 4 கிலோமீட்டர் அப்படியே 5 கிலோமீட்டர் ஆச்சு. அப்புறம் 5.5 கிலோமீட்டரு, அப்புறம் 6 கிலோமீட்டர் ஆச்சு, அப்புறம் 8, அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர்ஸு.
அந்த 10 கிலோமீட்டர் ரன்னை முடித்ததுக்கப்புறம் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 12 கிலோமீட்டர் பண்ணேன். அதுதான் லாஸ்ட்டு. மேக்ஸிமம் பியர்னால் அதுதான் 12 கிலோமீட்டர் தான். இது வந்து நார்மல் தான். பட் எனக்கு அந்த டே வந்து நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு கிலோமீட்டர் கூட சுத்தமாக ஓட முடியாமல் பிஜியில் டிப்ரெஸ் ஆகி உட்காந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருந்துச்சு. இந்த 12 கிலோமீட்டர் ஓடி முடித்ததுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. 12 கிலோமீட்டர் வந்து நார்மலான விஷயந்தான். பட்டு ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் அந்த மாதிரி அது ரொம்ப ஒர்ஸ்ட்டான பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப லோவான ஒரு பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு இந்த 12 கிலோமீட்டர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். யூஸ்வலாக நான் ஸ்டேடியம் போனேன்னா ஒரு 7 மணிக்கு கிளம்பிடுவேன். 7 மணிக்குள்ளே ரன்னிங்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அன்றைக்கி மட்டும் 8:30 வரையும் ஸ்டேடியம்லேயே இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கேயே உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம். அந்த மொமெண்ட்டு தான் பயங்கர ஸ்பெஷல் எனக்கு. அதனால தான் எனக்கு இந்த ஸ்டேடியம் பார்த்தாலே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடும். எனக்கு ரன்னிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஸ்டில் நான் ஒரு மேரத்தான் கூட ஓடினதில்லை. ஆனால் எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு வந்து மெயின் ரீசனே அந்த ஸ்டேடியம் தான். இப்போ இதுக்கப்புறம் நான் ஒர்ஸ்ட் கேஸாக ஆனாலும் ஒரு 5 கிலோமீட்டராவது நான் ஓடிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. எனக்கு அதுவே பயங்கர ஹாப்பி. அவ்வளோதான் கைஸ், இதுதான் அந்த ஜர்னி. நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் வந்து நான் ட்ரீம்லேயே எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ரன்னிங்லாம் சுத்தமாக நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்ததே இல்லை ஸ்கூலில். பட் அது இப்போ கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுறேன். எதுலையாவது ஒன்றுத்தில் இருந்திருக்கலாம். ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நான் அது ஒரு தனி வீடியோவாக சொல்கிறேன். அது எனக்கு பயங்கர ஃபேவரெட். அது என்ன ஒரு 3 மாதம் இருந்திருப்பேன் அவ்வளோதான். அதை விட்டால் வேறு எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்ததே இல்லை. சும்மா அப்பப்போ எப்போயாச்சும் கிரிக்கெட் ஆடுவேன். அதுவும் அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கிரிக்கெட்டும் இல்லை. கிரிக்கெட் விளையாடியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வைஸ் நான் வந்து ரொம்ப 0. அதனாலேயே தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலும் ரொம்ப அன்ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு முன்னெல்லாம். இப்போ நான் பேசணும்னு யோசிச்சது வந்து ஒரு 100%னால் நான் இப்போ ஒரு 40% தான் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லாததால் நிறைய விஷயம் நான் விட்டுட்டுருப்பேன். நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் இந்த கண்டென்ட்டை. பட் ஆனாலும் என்னால் கம்ப்ளீட்டாக கரெக்டாக பேச முடியல. இதுதான் என்னுடைய ரன்னிங். நான் வந்து ரன் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி. இது வந்து இப்படியே கண்டினியூ ஆக தான் போகுது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் ரன் பண்ணல. கொஞ்சம் லேசியாக இருந்துட்டேன். பட் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னுடைய ரன்னிங் ஜர்னி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். நானும் இருக்க ட்ரை பண்ணுறேன். பார்த்துக்கலாம். பாய்.